அந்த ஷூவை போட்டுட்டு நடக்க முடியாது. 15 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நடக்கும்போது நேச்சுரலா கால் சூடு ஏறிடும், நம்ம மசில் எல்லாம் டயர்ட் ஆயிடும். சோ இது எல்லாம் ஒரு சேலஞ்ச். அதை தாண்டின கிரவுட் ரெகுலேஷன், அதை தாண்டின ஒரு டிராபிக் ரெகுலேஷன், அகைன் பொல்யூஷன், சன்னி டே, இது எல்லாமே மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த கிரவுடோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? சார்ஜ்டு, எமோஷனலி சார்ஜ்டு, அண்ட் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. ஹாஸ்டைல் கிரவுட், இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்ச். வித்தின் a single day, within 24 hours நம்ம அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த என்டியூரன்ஸ், இந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வந்தது? earlier failures. அந்த ஃபெயிலியரை எடுத்துட்டு நம்ம எப்படி அதை பாசிட்டிவா நம்ம எடுத்து ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறத முக்கியம். ரெண்டு விஷயங்கள் லைஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் ஹேண்ட்லிங் தி விக்டோரியஸ் மொமெண்ட் அண்ட் ஆல்சோ தி ஃபெயிலியர் மொமெண்ட். டெஃபினட்டா விக்டோரியஸ் மொமெண்ட் உங்க கூட செலிப்ரேட் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. they will talk all big things about you. வெரி சூப்பர், இவரை விட வேற யாரும் இல்லை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. they will try to share all the successful stories, but for the sharing of failures no one would come. even அம்மா அப்பா எல்லாருமே நமக்காக கன்சோலிங் வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, but you are the person who is ultimately going to deal the problem. என்னுடைய லைஃப்ல நான் பார்த்தது எல்லா சப்போர்ட் இது வந்திருந்தாலும் கூட அல்டிமேட்டா வாட் எவர் த சாய்ஸ் யூ மேக், வாட் எவர் த டெசிஷன் யூ மேக், தட் இஸ் கோயிங் டு மேக் யுவர் ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் ஸோ தி ஃபெயிலியர் மொமெண்ட்ல நீங்க ஃபெயிலியர் ஆகும் பொழுது டெஃபினட்டா அந்த ஃபெயிலியர் அப்படிங்கறத விட செட்பேக்ஸ் ஆர் டிலேட் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படியெல்லாம் வரும் பொழுது நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பியர் குரூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இடங்கள்ல வந்து சக்சஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க, ஃபெயிலியருக்கு நிறைய பேர் வர மாட்டாங்க. நம்ம தான் சில இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். அப்ப நீங்க போய் சேரக்கூடிய அந்த குரூப் இருக்கீங்களா, that decides, that makes a lot of difference. அந்த டைம்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ இதை விட்டுரு, இது எனக்கு வேண்டாம். நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க, சாருக்கு சொல்லியிருப்பாங்க, சார் நிறைய லைஃப்ல அவரும் நிறைய பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் அதை தாண்டி நம்ம நிறைய சில பேர் வந்து ஓகே கோ ஹெட் சொல்லியிருப்பாங்க.